மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார்கள். அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என்னுடைய வணக்கங்களை காணிக்காக்குகிறேன். முதல் முறையாக உடன்குடியிலே இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் பாச சகோதரர் தினகரன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திரு எஸ் கணேசன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஏ கணேசன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும், இளைஞரணி தலைவர் வாசு பாலன் அவர்களுக்கும், இளைஞரணி துணைத் தலைவர் சரவணன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய மந்திரம் அவர்களுக்கும், இங்கே என்னோடு உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மாநில துணைத் தலைவர் தூத்துக்குடி தந்த நல்முத்து ஐயா ராம குணசீலன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உங்கள் மத்தியிலே உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக சீரிய பல கருத்துக்களை முன்வைத்த என் அருமை தம்பி திருமுருகன் அவர்களுக்கும், இந்த இயக்கத்தினுடைய வைரத்தூண்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தின் மாநில அமைப்பாளர் முழுநேர ஊழியர் திருப்பதி அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு குழுவின் தலைவரும் ஸ்ரீராம் சேனா என்று சொல்லக்கூடிய கலாச்சார இயக்கத்தின் தமிழக பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் பொன்னுசாமி அவர்களுக்கும், இங்கே நிர்வாகிகளாக பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த தெருவிலே காவி கொடி கட்டி அலங்கரித்து சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய தாய்மார்களை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி வைத்திருக்கின்ற நிர்வாகிகள் மணிமுருகன், முத்துலிங்கம், ஆறுமுகநாதன், ஆறுமுக பாண்டி, ராஜா, சிவகணேசலிங்கம், துரைப்பாண்டி, அருண் அம்பேத்கர், வினோத், சுப்பையன், சேர்மைத்துறை, சுடலைமணி, கோபிகிருஷ்ணன் ஆகியோருக்கும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற மகாராஜனுக்கும், இங்கே இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும், எங்கள் பாசத்திற்குரிய சகோதர இயக்கங்களான இந்து இயக்கங்களில், அது இந்து முன்னணியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், எங்கள் தாய் இயக்கமான RSS பேர் இயக்கமாக இருக்கலாம், அந்த இயக்கங்களின் நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், வியாபாரிகளுக்கும், இங்கே குழுமி இருக்கின்ற தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரம், அனைவரும் அவரவர் கட்சிக்கு வாக்களிக்கும்படி ஓட்டு கேட்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு கேட்கிறது. எப்படி ஓட்டு கேட்கிறது? எங்களுக்கு வாக்களித்தால் மிக்சி இலவசமாக கிடைக்கும். நம்ம பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எங்களுக்கு வாக்களித்தால் கிரைண்டர் இலவசம். ஏற்கனவே ஐயா தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி இலவசமாக கொடுத்திருக்கிறார். உடனே போட்டிக்கு இன்னைக்கு அம்மா ஸ்ரீரங்கத்தில இருந்து சொல்லி இருக்கிறார், எதுக்கு சும்மா மிக்சி கிரைண்டர், கூட ஒரு ஃபேன் வச்சுக்குங்க, காற்றாடி இலவசம். இந்த அம்மா போட்டிக்கு சொல்லுது. அவர் சொல்றாரு 60 வயதானா பஸ் இலவசம், பேருந்துல இலவசம், 58 வயசானாலும் இலவசம். ஐயா நல்லது, 58 வயசானாலும் இலவசம். போட்டி போட்டுக்கொண்டு ஒருத்தர் செருப்பு இலவசம், லேப்டாப் இலவசம், மடிக்கணினி இலவசம். இதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுதுன்னா, 2 பேரும் தேர்தல் அறிக்கை சொல்ற மாதிரி தெரியல. புதுசா யாராவது கடை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கணேச அண்ணாச்சி ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சுட்டாருன்னா சொல்லுவாரு, எங்க கிட்ட நீங்க 1 கிலோ அரிசி வாங்கினா ஒரு உப்பு பேக்கெட் இலவசம், அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? தீபாவளி அன்னைக்கு சேலைக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. எங்க கடையில 3 சேலை எடுத்தீங்கன்னா 1 சேலை இலவசம். ஆக இவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. இவர்கள் சொல்வதெல்லாம் என்னவென்றால், என்னெல்லாம் இலவசமா நாங்க கொடுக்க போறோம், இதுதான். இதை எவனாவது வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா சிரிக்க மாட்டானா? என்னடா இந்த நாட்டு மக்களுக்கு துணிமணி எடுக்க கூட வக்கு இல்லையா? இந்த நாட்டு மக்கள் அவங்க குழந்தைக்கு அவங்க சோறு போட மாட்டாங்களா? குழந்தைய பெத்துக்கிறவனுக்கு வளர்ப்பு தெரியாதா? இப்படி சிந்திக்க மாட்டானா? வெளிநாட்டுக்கிறவன் நம்மளை பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டானா? நம்முடைய தமிழ் திருநாடு, பாரத மணி திருநாடு, அவை பாட்டி தந்திருக்கின்ற நாடு.
ஏற்பது இகழ்ச்சி என்று அவ்வை சொல்லுகிறார். ஏற்பது இகழ்ச்சி. ஒருத்தங்கிட்ட போய் இலவசமா எதையாவது வாங்குவது இகழ்ச்சி, தமிழனுக்கு தாழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஒருத்தங்கிட்ட பிச்சைக்காரனா கையேந்து நிக்கிற நிலைமை மட்டும் வாழ்க்கையில வரக்கூடாதும்பா. ஒருத்தன் ஒரு மனிதனா பிறந்தவன், இந்த மண்ணில பிறந்தவன் என்ன நினைப்பான்? இறைவனிடத்திலே அவன் வேண்டுதல் செய்கின்ற பொழுது, கடவுளே எனக்கு என்ன கஷ்டத்தை வேண்டுமானாலும் கொடு, நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், ஆனால் எவரிடத்திலும் என்னை போய் கையேந்த வைத்து விடாதே என்றுதான் சொல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கின்றன? யார் யாருக்கு என்னென்ன இலவசம் கொடுப்போம் அப்படிதான். ஏற்கனவே இந்த இலவசம் கொடுத்து நம்மை இழிவுபடுத்துகின்ற கலையை யார் துவக்கி வைத்தார்கள் தெரியுமா? 1967 இவர்களால் அறிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய அண்ணாதுரை தான் சொன்னார், காமராஜரை வீழ்த்துவதற்காக, காங்கிரஸ் பேரியக்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாத கூட்டணியை உருவாக்கியது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். ராஜாஜியை கூட சேர்த்துக் கொண்டார்கள். பார்வர்ட் பிளாக்குடைய மூக்கைய தேவரை கூட சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து எப்படியாவது காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, அண்ணாதுரை தான் சொன்னார் முதலாக, தம்பி ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம். முத அண்ணாதுரை தான் ஆரம்பிச்சார். காமராஜர் கேட்டார், பக்தவச்சலம் கேட்டார், ரூபாய்க்கு 3 படி எப்படிப்பா போட முடியும்? அரசாங்கத்துல வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அவர் கேட்டதை எல்லாம் மக்கள் நம்பல. 3 படி அரிசி போட முடியாது, நம்பல. ஆனால் மக்கள் அன்ற நேரத்திலே ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன் என்று அண்ணா சொல்லுகிறார். வெட்டி இடத்திலே வைரம் வரும், தட்டி இடத்திலே தங்கம் வரும், ரூபாய்க்கு 3 படி அரிசி என்றெல்லாம் அவர் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும். காமராஜருக்கு எதிராக அண்ணாதுரை எடுத்த ஆயுதம் அரிசி. அந்த அரிசி இயல் தான் 67 ஆரம்பிச்சது. இப்பதான் புதுசா கருணாநிதி சொல்வது அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவு கலாச்சாரத்தை துவக்கியது, இலவச திட்டங்களை அறிவித்து. இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இப்படி இலவச திட்டம் அறிவிச்சிருக்காங்க? சமீபத்தில் பீகார்ல சட்டசபை தேர்தல் நடந்தது, குஜராத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய மாபெரும் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் அவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக எதையும் தரமாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இலவச வண்ண தொலைக்காட்சி தரமாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சாரம் தரமாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக அரிசி தரமாட்டேன், ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் தடையற்ற மின்சாரம் தருவேன். குஜராத்தியர்கள் தன்மானம் மிக்கவர்கள். இந்த கருணாநிதி இங்கே என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தாரோ அதையே தான் சோனியா காந்தி குஜராத்திலே போய் சொன்னார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வண்ண தொலைக்காட்சி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இலவச அரிசி என்றுதான் சோனியா காந்தி குஜராத்திலே பிரச்சாரம் செய்தார். ஆனால் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கொடுக்கின்ற வண்ண தொலைக்காட்சி எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்கின்ற இலவச அரிசி எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்கின்ற இலவச மின்சாரம் எங்களுக்கு தேவையில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன். கிரைண்டர் கொடுக்கிறார், மிக்சி கொடுக்கிறார், தொலைக்காட்சி கொடுக்கிறார். அதையெல்லாம் இயக்கிறதுக்கு மின்சாரம் யார் கொடுப்பா சொல்லுங்க? இங்க எவ்வளவு நேரம் மின்வெட்டு? 3 மணி நேரம் கரண்ட் இல்லை, 4 மணி நேரம் கரண்ட் இல்லை. இந்த மின்வெட்டின் காரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா இல்லையா? நீங்களே சிந்தனை பண்ணுங்க. சும்மா இலவசமா எப்படி கொடுக்கிறான்? அவங்க அப்பன் வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுக்கிறான். நாம் கட்டக்கூடிய வரி பணம், அதை விட நம்முடைய இங்க எல்லாம் தாய்மார்கள் வந்திருக்கீங்க, நம்முடைய கணவன் குடித்து இந்த அரசுக்கு வருவாயை ஏற்படுத்துகிறார். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு கலைஞர் சொல்லுகிறார், அதை விட ரொம்ப சிறப்பா சொன்னார் செம்மொழி மாநாட்டுக்கு. எல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டார் கோயம்புத்தூர்ல. செம்மொழி மாநாட்டுக்கு வருகை தரக்கூடியவர்கள் மது அருந்த வேண்டும் என்பதற்காக பிராந்தி கடைகளிலே, மேல்நாட்டு மதுக்கடைகளிலே நீங்கள் ஏராளமான இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள், மது விற்பனையை அதிகரியுங்கள். தீபாவளி வந்துருச்சுன்னா ஜவுளி கடைக்காரன் ஜவுளி விற்பனையை அதிகரிப்பான், அரிசி கடைக்காரன் அரிசி விற்பனையை அதிகரிப்பான். நம்மை போல அசைவ உணவு பிரியர்கள் மாமிச
விற்பனை, ஆட்டுக்கறி விற்பனை அதிகரிப்பாங்க. ஆனால் கலைஞர் தான் முத சொன்னாரு, அனைவரும் நிறைய இருப்பு பாட்டில், குவார்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு விற்பனை போன ஆண்டு 320 கோடி, இந்த ஆண்டு 600 கோடிக்கு விற்பனை செய்ய வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் என்கிற போர்வையிலே நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய கணவன்மார்களை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி அவர்கள் உழைத்து சம்பாதிக்கின்ற காசை அரசாங்கம் மறைமுகமாக கொள்ளையடிக்கிறது. இதுதான் உண்மை. அப்படி சாராயம் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுவதாக அறிவிக்கிறார்கள். சரி, இந்த சாராய கடை யார் நடத்துறா? இந்த சாராய விற்பனை யார் செய்து? ஜனங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய வேலையை தனியார் செய்யலாம். ஜனங்களுக்கு ரோடு போட வேண்டிய வேலையை, பாலம் கட்ட வேண்டிய வேலையெல்லாம் தனியார் செய்யலாம், கான்ட்ராக்டருக்கு தனியார் செய்யலாம். ஆனா சாராயம் விற்கிற வேலையை மட்டும் அரசாங்கமே நேரடியா செய்யும். அரசாங்கமே டாஸ்மாக் மதுக்கடை விற்பனை எல்லாம் காலையிலிருந்து 200 ரூபாய் 300 ரூபாய் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தான்னா 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்த சாராய கடையுடைய அதிபர்கள் யார்? தமிழ்நாட்டில் 9 பிராந்தி கடைகள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய மேல்நாட்டு மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி இருக்கு. அந்த 9 மது கடையில ஒரு கடை ஜெயலலிதாவுக்கு சொந்தம், மிடா சாலை. அதனாலதான் 2 பேருமே நீங்க பாருங்க, கள்ளுக்கடைக்கு தடை. ஏன்னா கள்ளு வச்சா தென்னை மரம், பனைமர விவசாயிகள் பிழைத்துக் கொள்வார்கள். உள்நாட்டு மதுபானமாகிய கள்ளுக்கு தடை, வெளிநாட்டு மதுபானமாகிய இந்த மேல்நாட்டு மதுக்கடைகளுக்கு அரசாங்கமே எல்லா ஏற்பாடு பண்ணுது. 9 பேர் உற்பத்தி செய்யறான். அந்த 9 பேர்ல 7 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். 7 பேர் காங்கிரஸ்காரன் மிகப்பெரிய மது உற்பத்தி தொழிற்சாலையை வச்சிருக்கிறான். இந்த 9 கடைகள் மூலமாக, 9 தொழிற்சாலைகள் மூலமாகத்தான், மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் மூலமாகத்தான் தமிழ்நாடு முழுக்க மது விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் குஜராத்திலே அப்படி அல்ல. குஜராத் காந்தி பிறந்த மாநிலம். அந்த காந்தி பிறந்த மாநிலத்திலே மது விற்பனைக்கு அனுமதி இல்லை. குஜராத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பெரும் தலைவர், உலக இந்துக்களின் ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி அங்கே ஆட்சி புரிகிறார். அவர் மது விற்பனையை தடை செய்திருக்கிறார். சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய வருவாய் குஜராத்தில் இல்லை. குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தடையற்ற மின்சாரம், அதை அனுபவிக்கிறார்கள். 24 மணி நேரம் அங்க கரண்ட் கட்டு கிடையாது. டாடா சிங்கூரிலே தொழிற்சாலை ஆரம்பிக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய, ஆட்சி நடத்தக்கூடிய அந்த மேற்கு வங்க மாநிலத்திலே அங்கே தடையற்ற மின்சாரம் கிடைக்காது. அங்கே தொழிற்சாலை துவங்கக்கூடிய வாய்ப்பு, பல்வேறு விதமான தடைகள். ஆகவே டாடா என்ன பண்றாருன்னா குஜராத்திலே போய் தொழிற்சாலையை துவங்குகிறார். ஒரு இடத்திலே தொழில் வளர்கிறது என்று சொன்னால் விவசாயம் கெட்டு போகும். ஆனால் குஜராத்திலே மட்டும்தான் தொழிலும் வளருகிறது, விவசாயமும் வளருகிறது, மின்சாரம் முழுமையாக இருக்கிறது. இத்தனையும் சாராய வருமானம் இல்லாமல் சாதித்து காட்டியிருக்கிறது.